இலக்கியா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜசேகரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாருங்க. என்ன விஷயத்துக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாயில் டெஸ்ட்டை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கோசரம் 2 கோடி ரூபா பணம் தரப்போகிறேன், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜசேகருக்கு கௌதம் ஃபோனை போட்டு சொல்கிறாருங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பல்ல இழிச்சிக்கிட்டு வாப்போன்னு பேசிகிட்டு இருந்த நம்ம ராஜசேகர் பார்த்தீங்கன்னா உடனே மரியாதை கொடுத்து சாரு சோறுன்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டான்னு தாங்க சொல்லணும். பணம் பத்தும் செய்யன்றதை இதை பார்த்த பிறகும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்தளவுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டியா காசு அப்படின்னு சொன்னதும் ஓகே சந்தோஷம்தான், இதவே நான் பயன்படுத்திக்கிறேன், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி ரெஸ்டாரண்ட்டுக்கே வர சொல்கிறாங்க. அங்கே பார்க்கும்பொழுது தாங்க பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துட்ருக்கு நம்ம கௌதமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லவர்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா டேபிளை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. இதோ இன்னொரு ஆளை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் இந்த ஆணியை நீ பிடுங்க மாட்டியா, இன்னொரு ஆள் பிடுங்கினா தான் பிடுங்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக பேசிடுறாங்க. இதை கேட்ட கௌதம் கொந்தளிச்சு போயிடுறாருங்க. இலுக்கியா என் பொண்டாட்டியவே என் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறானுங்களா, இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு போயிடுறாருங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, சாப்பிட்ற வரவங்க முன்ன பின்ன பேச தான் செய்வாங்க, அதெல்லாம் நாம் தான் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம இலக்கியா. சரி ஓகே, ராஜசேகர் வந்துட்டுருக்கான், இவனை பிடிக்கிறதுக்கு எங்கேனா ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணு, இவனை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி இவனை நம்மளை அலைய வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிளை ரிசர்வ் டேபிளை புக் பண்ணிவிட்டு அங்கே தன்னுடைய மொபைலை ஒளிச்சு வச்சிடுறாங்க இலக்கியா. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜசேகர் வந்த உடனே சரி ஓகே கௌதம், அதிக நேரம் இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஹோட்டல் சேஃப் தானே, யாரும் எதையும் பார்த்துட மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், இதெல்லாம் பக்காவான ஷேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சரி ஓகே பணத்தை கொடுங்க ஃபஸ்ட்டு, நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருங்க சார், எதுக்காக அவசரப்படுறீங்க, ஒரு ஜூஸு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க பேரர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நம்ம இலக்கியாவை வராங்க. என்ன சார் சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்பொழுது, என்னம்மா இப்படி ஆடி அசைஞ்சு வந்துட்டுருக்க, சீக்கிரமாக வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதம் ஓகே ஓசி ஜூஸ் எதானு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோபமாயிடுறாருங்க.